நாம கரிநாள் கரிநாள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கரிநாள்னா என்ன? ரொம்ப பேருக்கு இது என்னன்னே தெரியாம ஆளுக்கு ஆளு ஒரு கருத்தை சொல்றாங்க. கரிநாள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை அந்த கரிநாள்ல ஒதுக்கணுமே தவிர மற்றபடி பிரச்சனையே இல்லைங்க. அசுப காரியங்களுக்கு கரிநாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கரிநாள்னா என்னன்னு கேட்டா உஷ்ணம் மிகுந்த நாள் அப்படின்னு அர்த்தம். உஷ்ணம் மிகுந்த நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அடுப்பு போடுதல், சூளை போடுதல், மற்ற உஷ்ணமான காரியங்களை செய்தல் இந்த நாள்ல ஆரம்பிக்கலாம். கல்யாணம், சடங்கு, வளகாப்பு, கிரகப்பிரவேசம், மனை போடுதல் போன்ற சுபகாரியங்களை மட்டும் ஒதுக்கணுமே தவிர மற்றபடி குறிப்பிட்ட சில நல்ல காரியங்கள் கூட இந்த நாள்ல செய்யலாம். அதுவும் குறிப்பா பூமத்திய ரேகை பகுதிகளில் இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும்தான் நம்ம இந்த கரிநாள்ல இந்த காரியங்களை ஒதுக்கணும். மற்றபடி வடக்கு பிரதேசங்கள், தெற்கு பிரதேசங்கள் உள்ள மாநிலங்கள், மற்ற நாடுகள்ல நம்ம கரிநாள்ல சுப காரியங்களை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி குளிர் பிரதேசங்கள்லயும் கரிநாள் பார்க்க வேண்டியதில்லை. இரவு நேரங்களிலும் கரிநாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி நேயர்களே, வணக்கம்.